உங்களுக்கு தெரியுமா? பதட்டம், மனப்பதட்டத்துக்கு எடுக்கிற பல மருந்துகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது அவை பழக்கமாகிவிடும் அபாயம். ஒரு முறை எடுத்தா தொடர்ந்து எடுக்க வேண்டிய நிலை வரலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது WHO வெளியிட்ட ஒரு குளோபல் டேட்டா படி இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் மன அழுத்தம் மற்றும் மனப்பதட்டத்தால் பாதிக்கப்படுறாங்க. அதில் குறிப்பாக டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற பல பேருக்கு இந்த பிரச்சனையை நேச்சுரலாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெளிவே இல்லை. இன்றைக்கி நாம் பேச போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு இலை பற்றி. அந்த செடி பெரும்பாலும் நம்ம வீட்லேயே இல்லாட்டி வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு இலை மன அழுத்தத்தையும் மனப்பதட்டத்தையும் நேச்சுரலாக குறைக்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுது. ஆமாம், நாம் பேசுகிறது துளசி இலை பற்றி தான். பதட்டத்தையும் திடீர்னு வர்ற மனக்கலக்கத்தையும் லைட்டாக எடுத்துக்கவே கூடாது. இது வெறும் டென்ஷன் மட்டும் இல்லை, உங்கள் ஹெல்த்தை கெடுக்கும், தூக்கத்தையும் கெடுக்கும், மனநிலையே முழுக்க மாற்றிவிடும். ஆனால் சும்மா யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்லேயே இருக்கிற ஒரு சின்ன இல்லை ஆங்ஸைட்டியே நேச்சுரலாக கட்டுப்படுத்த முடியும்னா. அதனால தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம், துளசி இலை மன அழுத்தத்தையும் மனப்பதட்டத்தையும் எப்படி குறைக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, துளசியை ஏன் ஆயுர்வேதத்தில் குவீன் ஆஃப் ஹெர்ப்ஸ் அதாவது மூலிகைகளின் ராணின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இது மத நம்பிக்கைக்காக இல்லை, முழுக்க அறிவியல் காரணம்தான். துளசி ஒரு அடாப்டஜன், மன அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் மூலிகை. அடாப்டஜன் அப்படின்னா நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்த ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுற மூலிகை. நமக்கு ஆங்ஸைட்டி வரும்போது கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் உடம்புல அதிகமாக ரிலீஸ் ஆகும். அந்த கார்டிசாலை கட்டுப்படுத்துகிற வேலை தான் துளசி செய்யுது. இதெல்லாம் ஆயுர்வேதம் மட்டும் சொல்கிற கதை கிடையாது. மாடர்ன் சயின்ஸ் அதாவது நவீன அறிவியல் கூட இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. நோபலில் நடந்த ஒரு ஸ்டடியில் ஆங்ஸைட்டி பிரச்சனை இருந்தவங்களுக்கு தினமும் துளசியை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தாங்க. சில வாரங்கள்லேயே அவங்களோட ஆங்ஸைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் கண்கூடாக குறைஞ்சது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு ரீசன்ட் ஸ்டடியில் 8 வாரம் துளசி எடுத்தவங்களுக்கு ஆங்ஸைட்டி மட்டும் இல்லாமல் தூக்கமும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு தெரிய வந்தது. அதாவது சயின்ஸில் கூட கிளியராக சொல்கிறது, துளசி ஒர்க் ஆகுது. இங்கே ஒரு சின்ன விஷயம் கிளியராக சொல்லிக்கிறோம், இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். உடல்நிலை ரொம்ப சீரியஸாக இருந்தால் அல்லது நீங்கள் ஏற்கனவே ரெகுலர் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை ட்ரை பண்ணணும். இன்னொரு விஷயம், நாம் இழுக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு தான் வரோம். ஆனால் இதை பாதியில் நிறுத்திட்டு இதுதான் போதும்னு நினச்சி ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், முழுசாக கேட்டால் தான் சரியாக புரியும். இப்போ ப்ராக்டிக்கலாக போகலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இருக்குன்னா துளசியை வீட்லேயே எப்படி யூஸ் பண்ணணும், முழு பெனிஃபிட் கிடைக்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். முதலாவது மெத்தட் துளசி டீ. இதுதான் துளசியை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளானதும் சுவையாக இருக்கிறதும். 1 கப் தண்ணீர் எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 5 முதல் 7 ஃப்ரெஷ் துளசி இலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் லவங்கப்பட்டை சேருங்க. இதை சுமார் 5 நிமிஷம் கொதிக்க விட்டா டீ ரெடி. இந்த டீயை மெதுவாக சிப் பண்ணிக்கிட்டே குடிங்க. குடிக்கும் போதே மனசு லைட் ஆகுது, டென்ஷன் குறைய ஆரம்பிக்குதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மாலை நேரத்தில் காஃபி, நார்மல் டீக்கு பதிலாக இந்த துளசி டீ குடிச்சிங்கன்னா ஆங்ஸைட்டியும் குறையும், கூடவே தூக்கமும் நல்லா வரும். 2வது மெத்தட் துளசி கஷாயம். ஆமாம், துளசி டீயை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா துளசி கஷாயம் பெஸ்ட்டு. கஷாயம்னு சொன்னாலே போரிங்காக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இது போரிங் இல்லை, இது ரொம்ப பவர்ஃபுல். இது துளசி, இஞ்சி, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை இவைகளால் தான் தயாராகுது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் மனப்பதட்டத்தை சீக்கிரமே குறைக்க ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் நாள் முழுக்க எந்த நேரத்தில் வேணுனாலும் குடிக்கலாம். இதை செய்ய ரொம்ப சிம்பிள். 2 கப் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் 10 முதல் 2 வரைக்கும் ஃப்ரெஷ் துளசி இலை போடுங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணியோ இல்லை லேசாக நசுக்கி போட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டிக் லவங்கப்பட்டை சேருங்க. விருப்பம்னா ஒரு சிட்டிகை கருப்பு மிளகும் சேர்க்கலாம். இப்போது இந்த தண்ணீரை பாத்திரத்தில் வச்சு கொதிக்க விடுங்க. துளசி இலை, இஞ்சி, லவங்கப்பட்டை, கருப்பு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் சுமார் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும்.
10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். கஷாயத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க. இந்த கஷாயத்தை சூடாக இருக்கும்போதே மெதுவாக சிப் பண்ணி குடிங்க. கஷாயம் ரொம்ப காரமாக அல்லது கசப்பாக இருந்தால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் அல்லது சீனி எதுவுமே சேர்க்காதீங்க. அதுதான் முக்கியம். 3வது மெத்தட் ரொம்ப ஈஸி, 0 எஃபர்ட். அது என்னன்னா துளசி இலை நேரடியாக மென்று சாப்பிடுவது. நண்பர்களே, மனப்பதட்டம் அதிகமாக இருக்கும்போது வேற எதுவும் செய்ய நேரம் இல்லாத சமயத்தில் காலையில் காலி வயிற்றில் 4 முதல் 5 துளசி இலை மென்று சாப்பிடலாம். ஆனால் இதை தினமும் செய்யக்கூடாது. ஏன்னா தினமும் துளசி இலை மென்றா பற்களுக்கு டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில நேரம் மட்டும் மென்றா பிரச்சனை கிடையாது. அதுவும் பற்களில் ஏற்கனவே எனாமல் தீவு, சென்சிட்டிவிட்டி மாதிரி பிரச்சனை இல்லாதவங்க மட்டும்தான் இதை செய்யணும். மேலும் ஒரு முக்கிய விஷயம், துளசி இலை மென்றதும் தண்ணீரால் வாயை நல்லா கொப்பளிக்கணும். இல்லாட்டி பற்கள் மஞ்சளாக மாறும் பிரச்சனை வரலாம். அதனால் நினச்சிக்கோங்க, தினமும் வேண்டாம், அவ்வப்போ மட்டும் மென்றா கண்டிப்பாக பின்னால் வாயை நல்லா கொப்பளிக்கணும். பற்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த மெத்தடை தவிர்க்கலாம். கடைசியாக டேஸ்ட் காரணமாக துளசியை நேரடியாக எடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டில் துளசி கேப்சூலும் கிடைக்கும், அவையும் எடுத்துக்கலாம். ஆனால் இது லீஸ்ட் ரெக்கமெண்டட் ஆப்ஷன். வேறு எந்த வழியிலும் துளசியை பயன்படுத்த முடியாத நிலை வந்தால் மட்டும்தான் கேப்சூல் யூஸ் பண்ணலாம். நண்பர்களே, துளசி ஜென்ரலி சேஃப் தான். ஆனால் சில கண்டிஷன்ஸில் இதை அவாய்ட் பண்ண வேண்டி வரும். உதாரணத்துக்கு ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க, இல்லை பிளட் தின்னர் அல்லது சுகர் மெடிசன் எடுத்துக்கிறவங்க துளசி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். நண்பர்களே, பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி அதிகமாக இருக்குன்னா துளசியை உங்கள் டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். துளசி டீயாக குடிக்கலாம், இல்லை கஷாயமாக எடுத்துக்கலாம், இல்லை சில நேரம் நேரடியாக மென்று சாப்பிடலாம். வேறு வழியே இல்லைன்னா சப்ளிமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நம்புங்க, இதை 4லிருந்து 6 வாரம் ரெகுலராக ஃபாலோ பண்ணினா உங்களுக்குள்ள ஒரு கிளியர் சேஞ்ச் இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. என்னோடய ஃபேவரட் மெத்தட் என்னென்னா, மாலை நேரத்தில் துளசி ப்ளஸ் இஞ்சி டீ. அது மனசுக்கு ஒரு அமைதியே வேறு லெவல். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி துளசியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல மாற்றம், மனசும் உடம்பும் சந்தோஷமாக இருக்கட்டும். மனசை அமைதியாக வைங்க, உடம்பை அக்கறையாக பார்த்துக்கோங்க. நல்லா இருங்க. சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,